வணக்கம் நண்பர்களே. உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகள் சும்மா சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கின்ற நாக் அவுட் சுற்று ஆட்டங்கள் ஆரம்பித்திருக்கின்ற இந்த பொழுதிலே உங்களுடைய இந்த காணொலியினூடாக நான் சந்திப்பது இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களை சொல்வதற்கு, முக்கியமாக இந்த 16 போட்டிகள், அதாவது 32 அணிகள் மோதுகின்ற 16 போட்டிகளுக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கிறது, எந்தெந்த அணிகளை நாங்கள் இன்னும் கூடுதலாக அவதானிக்க வேண்டும். காரணம், பிரிவு ரீதியிலான ஆட்டங்களை பார்த்தோம். அந்த போட்டிகளை பலவீனங்களை ஓரளவு தான் அணிகள் வெளிப்படுத்திக் கொண்டன. முழுமையான படத்தை சில அணிகள் வெளிப்படுத்தி இருக்காது. காரணம், எதிர் அணிகள் யார் யாரை சந்திக்கப் போகின்றார்கள் என்பதை சரியான முறையில் ஊகித்துக் கொள்ளும் விதமாக இந்த போட்டி அட்டவணைகள் ஃபீஃபாவினால், சர்வதேச கால்பந்து சம்மேளனத்தால் ஏற்கனவே வெளியிடப்பட்டன. சில அணிகள் தங்களது அடுத்த சுற்று அணிகளை தெரிவு செய்வதற்கும் தாங்கள் செல்கின்ற பாதையை தீர்மானிப்பதற்கும் ஏற்றது போல சில போட்டிகளை ஆடியிருந்தன என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது எழுகிறது. எனவேதான் தங்களுடைய முழு பரத்தை வெளிப்படுத்தி இருக்காது என்று நான் சொல்கிறேன். சில அணிகள் தங்களுடைய பிரதானமான வீரர்களுக்கு ஓய்வை கூட கொடுத்து வைத்திருந்தனர். கெனடிய அணியின் தலைவர் அல்ஃபோன்சோ டேவிஸ் நேற்று தான் களமிறக்கப்பட்டார். அதுக்கு உபாதை ஒரு காரணம். ஆனால் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கவில்லை. முதல் சுற்றை கடப்பதற்கு தங்களுடைய பிரம்மாஸ்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யோசித்திருக்கவில்லை போல இருக்கிறது. சில அணிகள் தங்களுடைய வியூகங்களை சரியான முறையில் பரீட்சித்து பார்க்கக்கூடிய இந்த முதல் சுற்று ஆட்டங்களை பயன்படுத்தி இருக்கலாம். எனவே நாக் அவுட் சுற்று ஆட்டங்கள் என்று வரும்போது வாழ்வாசாவா, தோற்றால் வெளியே, எனவே தங்களுடைய முழுமையான பரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும். எனவே தான் இந்த போட்டிகளுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கிறது. இதன் அடிப்படையில் இப்போது தெரிவு செய்யப்பட்ட அணிகளில் அநேகமான அணிகள் தங்களது முழுமையான திறமையை வெளிப்படுத்தி ஏற்கனவே ஃபீஃபா தரப்படுத்தலில் அதி உயர் மட்டத்தை அடைந்தவை, சர்வதேச போட்டிகளில் தொடர்ச்சியாக வென்று வருகின்ற அணிகள். என்ன, ஒரு சில அணிகளின் வெளியேற்றம் எங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அதுபோல் அந்த அணிகளின் வெளியேற்றம் நியாயமானது அல்ல என்று மனம் சொல்கிறது. உருகுவே, தென்கொரியா, ஈரான் போன்ற அணிகள் எல்லாம் மிகச் சிறப்பாக ஆடக்கூடிய அணிகள். அந்த அணிகளின் வெளியேற்றம் உண்மையில் கால்பந்துக்கு மேமாற்றம் தான், கால்பந்து ரசிகர்களுக்கு மேமாற்றமாக இருக்கக்கூடும். அவர்களது இடங்களுக்கு வந்திருக்கின்ற அணிகள் சில இடங்களில் பலவீனமான அணிகளாக இருக்கலாம். இரண்டாம் சுற்று ஆட்டங்களில் தங்களுடைய முழுமையான பலத்தை வெளிப்படுத்த முடியாத, எங்களுக்கு ஏமாற்றம் தரப்போகின்ற அணிகளாக இருக்கலாம். யாருக்கு தெரியும், சில இடங்களில் அவர்கள் தான் இம்முறை இந்த உலக கிண்ணத்தின் சர்ப்ரைஸ் பேக்கேஜாக கூட அமையலாம். எனவே தான் அந்த அணிகள், அந்த போட்டிகளை பற்றிய ஒரு பார்வை. அதுபோல இப்போதைய நிலையில் இந்த உலக கிண்ணத்தை வெல்லக்கூடிய கூடுதலான வாய்ப்புடைய அணியாக விமர்சகர்கள், விற்பனர்கள், பந்தயக்காரர்கள் ஆகியோர் யார் யாரை கருதுகின்றார்கள் என்ற விடயத்தையும் இந்த காணொலியின் இறுதிப் பகுதியிலே சொல்ல போகிறேன். கனடா அணி 16 அணிகளில் ஒன்றாக முதலாவதாக தெரிவு செய்யப்பட்ட அணியாக மாறியிருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இடம்பெற்ற 32 அணிகள் மோதுகின்ற சுற்றின் முதல் போட்டியில் வெற்றி கிட்டியதன் மூலம் கனடா தன்னுடைய சொந்த மைதானத்தில் இல்லாமல் அமெரிக்காவில் வைத்து இடம்பெற்ற போட்டியில் 1-0 என்று வெற்றி கிட்டியிருந்தது. எங்களுக்கு இன்று அதிகாலை வேளையில் இடம்பெற்ற போட்டி அது. அவர்களுக்கு 92 நிமிடத்தில் தான் அந்த கோல் கிடைத்தது. அதுதான் மிக சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தது. போட்டி வெற்றி தோல்வியற்ற முடிவை நோக்கி இந்த சுற்றுத்தொடரின் லீக் சுற்று போட்டிகள் அத்தனையும் முடிவடைந்து நாக் அவுட் சுற்று போட்டிகள் ஆரம்பித்த பிறகு முதலாவது போட்டியே பெனால்டிக்கு போகுமோ என்று எதிர்பார்த்திருந்த வேளையில் தான் அந்த கோல் பெறப்பட்டது. கனடா அணி அபாரமான வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கனடாவுக்கு 1க்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியான விடயம் நடந்திருக்கிறது. அது என்ன அந்த 2 மகிழ்ச்சியான விடயங்கள் என்று சொன்னால், ஒன்று, எஸ்டாக்கியோ பெற்றுக்கொண்ட 92வது நிமிட கோல் கனடாவுக்கு முதல் தடவையாக நாக் அவுட் சுற்று போட்டிகளின் 16ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இம்முறை அதிகமான அணிகள் இந்த 2ஆம் சுற்றுக்கு தெரிவாகி இருந்தன. இதுவரை காலமும் பிரிவு ரீதியிலான போட்டிகளில் வெளியேறிய அணிகளுக்கு கூட வாய்ப்பு கிடைத்திருந்தது. எப்படி என்று சொன்னால், கடந்த காலங்களில் 32 அணிகள் மோதும், அதுக்கு முதல் 24 அணிகள் மோதும். எனவே அங்கே இருந்து 16 அணிகளுக்கு தான் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு கிடைக்கும். உலக கிண்ண போட்டிகளின் நாக் அவுட் சுற்று ஆட்டங்களே இந்த 16 அணிகளை கொண்ட போட்டிகளாகத்தான் ஆரம்பிக்கும். ஆனால் இம்முறை 48 நாடுகள் இருந்த காரணத்தால் 32 அணிகள் ஆடுகின்ற சுற்று கொண்டு இருக்கிறது. எனவே தான் அதிகமான நாடுகளுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் கனடா 1986ஆம் ஆண்டும் 2022ஆம் ஆண்டும் இந்த உலக கிண்ண போட்டிகளுக்கு தகுதி பெற்றும் கூட அவர்களுக்கு பிரிவு ரீதியிலான ஆட்டங்களிலிருந்து அடுத்த சுற்றுக்கு வர முடியவில்லை. காரணம், அவர்கள் எந்த ஒரு வெற்றியையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இம்முறை தான் முதலாவது வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றியோடு அவர்கள் இப்போது 32ஆம் அணிகள் மோதுகின்ற சுற்று மட்டுமல்ல, 16 அணிகள் மோதுகின்ற சுற்றுக்கு கூட தகுதி பெற்று விட்டார்கள். எனவே அது ஒன்று. இரண்டாவது விடயம், அவர்களது அணித்தலைவர் அல்ஃபோன்சோ டேவிஸ் உலக புகழ் பெற்ற வீரர். பல முன்னணி வீரர்களோடு ஒப்பிடப்படுகின்ற ஒருவர். அவர் ஜெர்மனி அணியின் பயர்ன் முனிக் அணிக்காக ஆடி வருகிறார். அவர் காயத்திலிருந்து மீண்டு நேற்று தான் முதலாவது தடவையாக இந்த உலக கிண்ண போட்டிகளில் களம் கட்டிருந்தார். எனவே தங்களுடைய கேப்டன் இஸ் பேக் என்பது அவர்களுக்கு மேலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. அடுத்த சுற்று ஆட்டத்தில் கனடா இன்னும் அதிக வலிமையானோடு ஆடக்கூடிய உற்சாகத்தை அதை வழங்கி இருக்கிறது என்பது உறுதி. சரி, கனடா ஒன்று. அடுத்து மெக்சிகோவும் அமெரிக்க அணியும் என்ன செய்ய போகின்றன என்பதுதான் போட்டிகளை நடத்துகின்ற நாடுகளின் ரசிகர்களுக்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு. அதுக்கெல்லாம் செல்வதற்கு முதல் இன்று இரவு 10:30க்கு பிரேசில் அணி ஜப்பான் அணியை சந்திக்கின்ற உலக கிண்ண போட்டி இடம்பெறப் போகிறது. இதுவும் ஒரு நாக் அவுட் சுற்று ஆட்டம். இந்த போட்டி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. 5 தடவைகள் உலக சாம்பியனான பிரேசில் அணி இம்முறை
பெரிய பலமான அணியாக கருதப்படவில்லை. அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அவர்கள் தகுதிகான் சுற்றிலே கண்ட தடுமாற்றங்கள், அதுபோல் நெய்மார் இல்லாமல் அந்த அணியின் தடுமாற்றம் இருந்தது. இன்னும் ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கின்றன. நெய்மார் வந்த காரணத்தால் இன்னும் பலவீனம் அதிகரிக்கப் போகிறது என்று. காரணம், நெய்மாரை எந்த இடத்திலே கொண்டு வந்து புகுத்துவது? இப்போது செட்டில் ஆகி இருக்கின்ற ஒரு அணியிலே நெய்மார் எந்த இடத்துக்கு வரப்போகிறார் என்று. உண்மையில் இப்போதைய பிரேசில் அணியை பொறுத்தவரையில் 2 பேர் மிக முக்கியமானவர்கள். ஒருவர் கோல் குவிப்பு இயந்திரம். இம்முறை அதிகமான கோல் குவித்து வருகின்ற வீரர்களான லியோனல் மெஸ்ஸி 6 கோல்கள் மற்றும் தலா 4 கோல்களை பெற்றுக்கிட்ட எம்பாப்பே, ஒஸ்மான் டெம்பலே, ஹாலண்ட் ஆகியோரோடு போட்டி போட்டு வருகின்ற வினிசியஸ் ஜூனியர். அடுத்தவர் புருனோ கிமாரஸ். இந்த 2 பேர் தான் பல கோல்களுக்கு வித்திட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரேசில் அணியில். புருனோ கிமாரஸ் கோல்களுக்கான உதவிகளை வழங்குகிறார், வினிசியஸ் ஜூனியர் கோல்களை அடிக்கிறார். எனவே நெய்மார் ஜூனியர் அணிக்குள்ளே வருவது அவரது ரசிகர்களுக்கு கொண்டாட்டமான விடயமாக இருந்தாலும் நெய்மார் இன்னும் பழைய நெய்மார் இல்லை என்ற விடயம்தான் இப்போது பிரேசில் அணியை உறுத்துகின்ற ஒரு விடயம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு, நெய்மார் கடந்த போட்டியில் ஆடிய போதே ரசிகர்களுக்கு மிக பெரும் ஆரவாரமான சந்தோஷம் ஏற்பட்டுவிட்டது. நெய்மாரை 90 நிமிடங்கள் பயன்படுத்தாமல் எப்படி பயன்படுத்துவது என்பது கார்லோஸ் அன்செலோட்டியின் கையிலே இருக்கின்ற விடயம். ஜப்பான் அணி பிரேசில் அணிக்கு எதிராக உலகக்கிண்ண போட்டிகளில் பெரிய அளவில் சாதித்தணி கிடையாது. அவர்களது முதலாவது வெற்றியே ஒரு சில மாதங்களுக்கு முதல் கடந்த 2025 டிசம்பரில் தான் பெறப்பட்டது. எனவே இன்று ஜப்பான் அணி அண்டர்டாகாகத்தான் உள்ளே இறங்குகிறது. ஆனால் பிரேசில் அணி ஜப்பானை இலகுவாக கருதுவதாக இல்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், கார்லோஸ் அன்செலோட்டி சொல்கின்றார், தங்களுக்கு இப்போது ஆரம்பிக்கின்ற எல்லா போட்டிகளும் இறுதிப் போட்டிகள் போல. உண்மைதானே? அது பிரேசில் அணிக்கு மட்டுமல்ல, எல்லா அணிகளுக்குமே அதுதான் உண்மை. காரணம், ஒரு போட்டியில் அவர்கள் கொஞ்சம் பிழைவிட்டு தோற்று போனாலும் வெளியே நாக் அவுட் சுற்று ஆட்டங்கள் இது. எனவே எல்லா அணிகளும் வாழ்வா சாவா போராட்டத்தில் கலந்து கொண்டு போகின்றன. தங்களது பலங்களை தீட்டிக் கொண்டு களமிறங்குகின்றன. இன்றிரவு மறந்து விடாதீர்கள், இந்த போட்டி ஒரு மிக முக்கியமான போட்டியாக இருக்கும். ஆசியாவின் கால்பந்து வல்லரசு உலகத்தின் பாரம்பரிய கால்பந்து வல்லரசுகளில் ஒன்றை சந்திக்கப் போகிறது. மிக விறுவிறுப்பான போட்டி அமைய போன்ற போட்டி எங்கள் நேரப்படி இரவு 10:30. சாமுராய் ப்ளூ என்று சொல்லக்கூடிய இந்த ஜப்பானிய அணி ஏற்கனவே 3-2 என்று இறுதியாக பிரேசில் அணியை ஒரு நட்புறவு ரீதியிலான சர்வதேச போட்டியில் தோல்வியடைய செய்திருந்தது என்று சொல்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஒரு பழைய கணக்கு தீர்த்தல் இருக்கிறது. இப்போதைய ஜப்பான் அணி, இந்த சாமுராய் ப்ளூ என்று சொல்லக்கூடிய அணி முன்னைய ஜப்பான் அணி போல பலவீனமான அணி இல்லை என்பது ஜப்பான் ரசிகர்கள் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் உள்ள கால்பந்து விற்பனர்கள் சொல்கின்ற விடயம். எனவே அவர்கள் 2006ஆம் ஆண்டு இறுதியாக 4-1 என்ற முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் பிரேசில் அணியிடம் தோற்றதை ஞாபகம் வைத்திருப்பார்கள். இம்முறை அதை மாற்றிக் கொடுப்பதற்கு, திருப்பிக் கொடுப்பதற்கு ஜப்பான் அணி காத்திருக்கிறது என்பது உறுதி. ஆனால் பிரேசில் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் இப்பொழுது உற்சாகத்தோடு இருக்கின்றார்கள். முதலாவது போட்டி அவர்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்த போதிலும் கூட அடுத்தடுத்து வந்த போட்டிகளில் இந்த முதல் சுற்று ஆட்டங்களில் மிகச்சிறப்பாக ஆடியிருப்பதன் காரணமாகவும் 3 போட்டிகளிலும் போட்டியின் சிறப்பாட்டுக்கார விருதை வினிசியஸ் ஜூனியர் வென்றிருப்பதன் காரணமாகவும் அந்த அணி மிக உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறது. 29ஆம் தேதி இந்த 2 போட்டிகளும் அதிகாலை வேளையில் நாங்கள் கனடா போட்டியை பார்த்தோம். கனடா வென்றுவிட்டது. தென்னாப்பிரிக்கா வெளியேறிய முதல் அணியாக மாறுகிறது. அதாவது முதல் வெளியேறிய 16 அணிகளோடு இப்பொழுது 17வது அணியாக சேர்ந்து கொண்டது தென்னாப்பிரிக்கா. எனவே தென்னாப்பிரிக்கா இப்போது 16 அணிகள் வெளியேற்றத்துக்கு பிறகு வெளியேறிய 17வது அணியாக மாறியிருக்கிறது. இந்த 18வது அணி பிரேசிலா ஜப்பானா என்று இன்று இரவு எங்களுக்கு தெரியும். இப்போது வெளியேறிய அணிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த முதல் சுற்று ஆட்டங்களில் பங்கு பெற்றியதற்கே $10 மில்லியன் வழங்கப்பட்டன. அதுபோல் அவர்களுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ள 48 அணிகளுக்கு வழங்கப்பட்ட $1.5 மில்லியன் தனியாக வழங்கப்பட்டன. இப்போது தென்னாப்பிரிக்கா வெளியேறி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்காவுக்கு 2ஆம் சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டதுக்காக மேலதிக போனஸாக இன்னும் $1 மில்லியன் கிடைக்கும். எனவே தென்னாப்பிரிக்கா மொத்தமாக $11 மில்லியன் ஆரம்ப தயார் கட்டத்துக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தனியான தொகையையும் பெற்றுக்கொண்டு செல்கிறது. இந்த 32 அணிகள் பங்கு பெற்றுகிற சுற்றிலிருந்து அடுத்த சுற்றுக்கு தெரிவானால் ஒவ்வொரு அணிக்கும் தலா $15 மில்லியன் வழங்கப்படும். காலிறுதிக்கு தெரிவானால் $19 மில்லியன் ஒவ்வொரு அணிக்கும் கிடைக்கும். அதுபோல காலிறுதியிலிருந்து அரையிறுதிக்கு தெரிவானால் அரையிறுதிக்கு தெரிவாக இந்த 4 அணிகளுக்கும் தலா $27 மில்லியன். அதற்கு பிறகு அரையிறுதியிலிருந்து இறுதிப் போட்டிக்கு செல்வதற்கு முதல் 3ஆம் இடம் இருக்கிறதே, அந்த 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டால் $29 மில்லியன். இறுதிப் போட்டியில் தோற்கின்ற அணி 2ஆம் இடத்தை பெறுகின்ற அணிக்கு $33 மில்லியன், சாம்பியன் அணிக்கு $50 மில்லியன் என்று மிக பெரும் பரிசு தொகை. இம்முறை மொத்தமாக $871 மில்லியன் ஃபீஃபாவினால் பரிசு தொகையாக மொத்தமாக அறிவிக்கப்பட்டுகிறது. 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இடம்பெற போகின்ற 3 முக்கியமான போட்டிகள். முதலாவது போட்டி அதிகாலை 2 மணிக்கு இடம்பெற போகிறது ஜெர்மனி மற்றும் பரகுவே அணிகளுக்கு இடையிலான போட்டி. இந்த போட்டியின் சிறப்பு என்னவென்று சொன்னால் ஒரு பழைய கணக்கு பழி தீர்த்தல் இங்கே காத்திருக்கிறது. பரகுவேயும் ஜெர்மனியும் இறுதியாக 2002ஆம் ஆண்டு சந்தித்துக் கொண்ட வேளையில் அதுவும் இதுபோல ஒரு முக்கியமான நாக் அவுட் சுற்று ஆட்டம். ஆனால் அப்போது 16 அணிகள் மோதுகின்ற சுற்று தானே இருந்தது, ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல் என்று சொல்லக்கூடியது. காலிறுதிக்கு முன்னதான அந்த சுற்றிலே மிக விறுவிறுப்பான ஆட்டத்திலே ஜெர்மனி அணி 1-0 என்று பரகுவேயை வீழ்த்தி இருந்தது. 24 ஆண்டுகளுக்கு பிறகு பரகுவே இம்முறை திருப்பி அடிக்குமா ஜெர்மனிக்கு என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. ஜெர்மனி அணியை பொறுத்தவரை இம்முறை யாரும் பெரிய ஃபேவரிட்ஸாக அந்த அணியை சொல்லவில்லை.
ஆனாலும் அந்த அணியிடம் திறமை இருக்கிறது, அந்த அணியிடம் ஆற்றல் கொண்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். ஜெர்மனி அணியை பொறுத்தவரை அவர்களது அணித்தலைவர் கிமிச்சிலிருந்து லெரோய் சானியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ரிட்ஸாக இருக்கலாம், அதுபோல முசியாலாவாக இருக்கலாம், அதுபோல கோல் காப்பாளர் மேனுவல் நோயர், இது தவிர ருடிகர் இருக்கின்றார். எனவே ஒரு நட்சத்திர அணி ஒன்று இந்த பரகுவே அணியை சந்திக்க காத்திருக்கிறது. பரகுவே அணியை பொறுத்தவரையில் இளம் நட்சத்திர வீரர்கள் அண்மை காலமாக ஜொலித்துக் கொண்டிருப்போர், ஆனால் ஆக்ரோஷமாக ஆடக்கூடியவர்கள். எனவே தென் அமெரிக்க நாட்டின் அந்த ஃப்ளேவரோடு பரகுவே தன்னுடைய பழி தீர்த்தலுக்காக காத்திருக்கிறது அந்த விறுவிறுப்பான போட்டிக்காக. அடுத்த போட்டி இன்னொரு விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். அதிகாலை 6:30 அந்த போட்டி நெதர்லாண்ட்ஸ் அணிக்கும் மொரோக்கோ அணிக்கும் இடையிலான போட்டி. மொராக்கோ இம்முறை மிக பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய அணி என்று நான் ஆரம்பத்திலே சொல்லி வைத்திருந்தேன். அந்த அணி வெற்றி பெற்று வருவதை நாங்கள் இங்கே அப்செட்டாகவோ இல்லாவிட்டால் கால்பந்து உலகின் அதிர்ச்சி புதிய மாற்றம் என்றெல்லாம் சொல்ல முடியாது. அந்த அணி FIFA தரப்படத்தில் முதல் 10 இடங்கள் இருக்கின்ற ஒரு அணி. வட ஆப்பிரிக்காவின் மிக முக்கியமான கால்பந்து அடையாளம். அஷ்ரஃப் ஹக்கீமியின் தலைமையில் அந்த அணியில் பல்வேறு நட்சத்திரங்கள் மிகச்சிறப்பாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய அணிகளுக்கு சவால் விடக்கூடிய ஒரு அணி. அதுபோல பிரிவு ரீதியிலான ஆட்டத்தில் பிரேசிலுக்கு மிகப்பெரும் சவாலை கொடுத்த ஒரு அணி. எனவே நெதர்லாந்து அணிக்கு ஒரு ஆட்டம் காட்டும் இந்த மொராக்கோ, அது உறுதி. இப்போது அவர்களது கோல் குவிப்பு இயந்திரமாக இருக்கின்ற சாய் வாரியாக இருக்கலாம், கோல் காப்பாளர் போனோ உலகத்தின் மிகச்சிறந்த கோல் காப்பாளர்கள் ஒருவர், ஆனால் அண்டர்ரேட்டட் என்று அவரை நாங்கள் சொல்லலாம். பெரிய அளவில் வெளியே அவர் தெரிவதில்லை, காரணம் பெரிய அளவு நட்சத்திர அணிகளின் கோல் காப்பாளர்கள் இருப்பதன் காரணமாக. இதேபோல பிரஹீம் டியாஸ் இருக்கிறார், ரியல் மேட்ரிடின் மிக முக்கியமான இளம் நட்சத்திரம். அதே போல அந்த அணியின் அம்ராபாத் பெரிய அளவில் அறியப்படாத ஒருவர். இவர்கள் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு மிகச்சிறப்பான அணியாக இந்த மொரோக்கோ அணி முறைக்கடம் காண்கிறது. நெதர்லாந்து அணியை பொறுத்தவரையில் உலகத்தின் மிகச்சிறந்த கால்பந்து அணிகளில் ஒன்று. துரதிர்ஷ்டம் அவர்களுக்கு இதுவரை உலக கிண்ணம் கிடைக்கவில்லை. 3 தடவைகள் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் வந்து தோற்றுப்போன சோக வரலாறு அவர்களுக்குரியது. ஆனால் இம்முறை அந்த அணியை டார்க் ஹோர்ஸஸில் ஒன்றாக கருதுகிறார்கள். அவர்கள் செல்கின்ற பாதை கொஞ்சம் கடினமான பாதை தான். ஆனால் தங்களுடைய பிரிவிலே அவர்கள் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருப்பதன் காரணமாக, அதுவும் சிக்கலான பிரிவு ஒன்றிலே ஜப்பான் மற்றும் ஸ்வீடன் ஆகிய அணிகளை தாண்டி முதலாம் இடத்தை பெற்றதன் காரணமாக அந்த அணிக்கு அதிகமான வாய்ப்பை இப்போது பல பேர் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இருந்து பாருங்கள், இந்த நெதர்லாந்து அணி முன்னைய காலத்து நெதர்லாந்து அணிகளைப் போல, குறிப்பாக 2010 இறுதியாக ஸ்பெயின் அணியிடம் வந்து இறுதிப் போட்டியில் தோற்றுப்போன அந்த நெதர்லாந்து அணியை விட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய வாய்ப்புள்ள அணியாக இருக்கும். 3 முக்கியமான வீரர்களை நான் இவர்களது 3 ஸ்டார்ஸ் என்று சொல்வேன். ஒருவர் அணித்தலைவர் விர்ஜில் வேன் டைக், லிவர்பூலின் மிகச்சிறப்பான நட்சத்திரம், அவர்களது பின் கழுச்சுவர். இதுபோல பார்சிலோனாவிலிருந்து வந்திருந்த ஃப்ராங்கி டி யோங். அதே போல அந்த அணியின் அதிகூடிய கோல் குவிப்பாளராக நெதர்லாந்தின் வரலாற்று சாதனையை படுத்துகின்ற மெம்பிஸ் டிபாய். இந்த 3 பேரும் மிக முக்கியமான நட்சத்திரங்களாக இருக்க, இவர்களுக்கு துணை வரக்கூடியவர்களாக ரிஜிட்டஸும் கோடி கெப்போவும் இருக்கின்றார்கள். இந்த நெதர்லாந்து அணி மிக உறுதியான ஒரு அணியாக தெரிகிறது. பின்கடத்தை இன்னும் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நிச்சயமாக விர்ஜில் வேன் டைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். மொராக்கோ அணியின் அட்டாக்கை அவர்கள் எவ்வாறு சமாளிக்கப் போகிறார்கள் என்பது இந்த போட்டிக்கு தரக்கூடிய மிக விறுவிறுப்பான ஒரு விடயமாக இருக்கும். நாளை இந்த போட்டி அதிகாலை வேளையில் 6:30 இடம்பெறப் போகிறது. அடுத்த போட்டி நாளை இரவு 10:30. இது இன்னும் ஒரு விதமான தரமான போட்டியாக இருக்கும். புதிய கால்பந்து ரசிகர்கள் பல பேருக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு போட்டி. கால்பந்தின் புதிய வடிவம் இங்கே இருந்து தான் ஆரம்பிக்கிறது என்று நாங்கள் உறுதியாக சொல்லலாம். ஐரோப்பாவின் பலம் வாய்ந்த கால்பந்து அணிகளில் ஒன்றாக இப்போது மாறிக்கொண்டுகின்ற, இதுவரை உலக கிண்ணத்தில் பெரிய அளவில் எதையும் சாதிக்காத நோர்வே அணி இம்முறை ஹாலண்ட் என்ற ஒருவரை அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்பட்டு வருவதாக சொல்கிறார்கள். ஆனால் தனியே ஹாலண்ட் மட்டுமல்ல அந்த அணியில் இருப்பது, அந்த அணியில் இன்னும் சில நட்சத்திரங்கள் இருக்கின்றார்கள். இதே போல காலாகாலமாக ஆப்பிரிக்காவின் மிகச்சிறந்த கால்பந்து அணிகளில் ஒன்றாக இருக்கின்ற கோட் டிவோர் இல்லாவிட்டால் ஐவரி கோஸ்ட் என்று சொல்கின்ற அணி இந்த அணியை சந்திக்க போகிறது நோர்வே. எனவே இந்த 2 அணிகளுக்கு இடையிலான மோதல் கால்பந்தின் புதிய 2 கட்டமைக்கப்பட்ட அணிகளுக்கு இடையிலான மோதலாக நாங்கள் வர்ணிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு சுவாரஸ்யமான மோதல் இரவு 10:30 இடம்பெறுகிற வேளையில் எங்களில் பல பேர் பார்க்கக்கூடிய போட்டியாக இருக்கும். இதிலே நாங்கள் கவனிக்கக்கூடிய நட்சத்திரங்களை நான் சொல்கிறேன். தற்செயலாக நான் சொல்லாமல் விட்ட நட்சத்திரங்கள் யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் மூலமாக கால்பந்து வெறியர்களாக, கால்பந்து ரசிகர்களாக இருக்கின்ற நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். இங்கிலாந்தின் பிராந்திய அணிகளில் ஆடி வருகின்ற ஹாலண்டையும் அவர்களது அணித்தலைவர் மார்ட்டின் ஒடேகார்டையும் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஒடேகார்ட் ஆர்சனல் அணிக்காக ஆடி வருவார். அதுபோல அலெக்சாண்டர் சாலத் இன்னொரு மிக முக்கியமான வீரர். இந்த 3 பேரும் நோர்வே அணியின் மிக முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடியவர்கள். அதிலே ஹாலண்ட் மட்டுமே ஒரு புயல் போல ஒரு புல் என்று அவரை அழைக்கின்றார்கள். அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றலோடு முறை இருக்கிறார். வெறியோடு வந்திருக்கின்றார். நோர்வே அணி இதுவரை காலமும் உலக கிண்ணத்தை வெல்லவில்லை, நாங்கள் இம்முறை வெல்லப் போகிறோம் என்று சொல்கிறார். அவருக்கும் ஒடேகார்டுக்கும் அவர்களது துரதிர்ஷ்டம் வாய்ந்த நோர்வே அணி கடந்த காலங்களில் உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற முடியாமல் போனது, இம்முறை வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். எனவே கிண்ணத்தோடு போவோம் என்று சொல்லி உறுதியாக இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரை நெதர்லாந்து அணி எவ்வாறு டார்க் ஹோர்ஸஸ் என்று சொல்லப்படுகிறதோ அதே போல இந்த நோர்வே அணிக்கும் அந்த டார்க் ஹோர்ஸஸ் அந்தஸ்து மிக பொருத்தமாக பொருந்தி போகிறது. ஆனால் இவர்களை எதிர்த்து நிற்கின்ற இந்த ஐவரி கோஸ்ட் அணியை பாருங்கள், தரமான அணி. நிக்கோலஸ் பெப்பே என்ற ஒரு வீரர் கோல்களை குவித்து இந்த அணியை 2ஆம் சுற்றுக்கு கொண்டு வருவதில் உறுதியாக இருந்தார். ஒரு கஷ்டமான பிரிவை கடந்து தான் ஐவரி கோஸ்ட் இம்முறை உள்ளே வந்திருக்கிறது. ஜெர்மனி, எக்வடோர் மற்றும் புதிய அணியான குர்சாவ் ஆகிய அணிகளை கடந்து வந்திருப்பதை அவர்களுக்கு ஒரு பெரும் நெருப்பாற்றை நீந்தி கடந்து வந்தது போல.
இப்போது அந்த அணியிலே இருக்கிற ஏனைய சில நட்சத்திரங்களை எடுத்து பார்த்தால் 2 ஃபொஃபானாக்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு ஃபொஃபானா கோர்காஃபாடர். அவரை தாண்டி கோல்களை அடித்துச் செல்வது என்பது ஜெர்மனி அணிக்கு கூட சிரமமாக இருந்திருக்கிறது. எனவே ஹாலண்டுக்கு எதிராக அவர் மோதும் போது ஹாலண்டும் கொஞ்சம் கணித்து தான் ஆட வேண்டியிருக்கும். ஹாலண்டின் பவரா இல்லாவிட்டால் ஃபொஃபானின் மிகச்சிறப்பான கோல் காப்பா என்பது ரசிகர்கள் மிகச்சிறப்பான முறையில் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு விருந்து படைக்கின்ற போட்டியாக அந்த போட்டி அமையும். அவர்களது அணித்தலைவர் பிராங்க் கெஸியும் அவர் மத்திய கிழ வீரர், அதுபோல முன்களத்திலே ஆடுகின்ற அமாட் டியாலோவும் இந்த அணிக்கு உறுதி தரக்கூடிய 2 பேர். இவர்களோடு இன்னும் ஒரு ஃபொஃபானாவை பற்றி சொன்னேன். அந்த ஃபொஃபானா செக்கோ ஃபொஃபானா என்று அழைக்கப்படுகிற மத்திய கள வீரர் அணித்தலைவர் கெஸியோடு சேர்ந்து இந்த மத்திய களத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதோடு பின்கடத்திலும் ஆடக்கூடியவர், அதுபோல முன்னுக்கு கோல்களையும் கொடுவது தரக்கூடியவர். எனவே இதுவரை இந்த அணியை பற்றி பெரிய அளவில் நீங்கள் அறிந்திராவிட்டால் இருந்து பாருங்கள், நோர்வே அணிக்கு ஆட்டம் காட்டக்கூடிய அணியாக இந்த அணி இருக்கும். யாருக்கு தெரியும், ஒரு அப்செட் ஒன்று ஐவரி கோஸ்டினால் உருவாக்கப்படலாம். எனவே இவைதான் இன்றும் நாளையும் இடம்பெறுகின்ற 4 போட்டிகள். இந்த நாளில் ஒரு போட்டியை நாங்கள் பார்த்து விட்டோம். எனவே தான் மொத்தமாக 5 போட்டிகளும் 4 போட்டிகள் இனி நாங்கள் பார்க்கக்கூடிய போட்டிகள். இப்போது உலக கிண்ணத்தை இம்முறை வெல்லக்கூடிய அணிகள், வாய்ப்புடைய அணிகளில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, பந்தயக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள், சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன சொன்னது, காற்பந்து விற்பனர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்ப்போம். இது எங்களுடைய கணிப்பு அல்ல. என்னுடைய கணிப்பாக நீங்கள் கேட்டால் இவர்கள் சொல்கின்ற இந்த கணிப்பில் ஒரு சில சின்ன சின்ன மாற்றங்கள் வருமே தவிர மற்றபடி பெரிய ஒரே அளவான தடாலடி மாற்றமாக நான் இதையும் சொல்ல போவதில்லை. உங்களுடைய கருத்துக்கள் இம்முறை உலக கிண்ணத்தை வெல்லக்கூடிய ஃபேவரட்ஸ் அணி என்று நீங்கள் நடைபெற்ற போட்டிகளை வைத்துக்கொண்டு எதை சொல்கிறீர்கள் என்று சொல்லி கமெண்ட்ஸாக மறக்காமல் சொல்லுங்கள். உங்களது அடிப்படையில் இம்முறை தங்கப்பாதனை விருது யாருக்கு போகும், தங்க பந்து விருது யாருக்கு போகும், மிகச்சிறந்த கோல் காப்பாளராக இப்போதைக்கு ஜொலித்திருப்பவர் யார் என்று மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது ஃபேவரிட்ஸாக இந்த ஆட்ஜர் சொல்லக்கூடிய பந்தயக்காரர்கள் அதுபோல விற்பனர்கள் கணித்த அந்த கணிப்பின் அடிப்படையில் அதிகூடிய வாய்ப்பை கொண்ட அணிகளாக 2 அணிகள் சொல்லப்பட்டன. பிரான்ஸ் அணி ஒன்று, ஸ்பெயின் அணி ஒன்று. இந்த 2 அணிகளும் உண்மையில் ஐரோப்பாவின் மிகச்சிறந்த வல்லரசுகளாக வளர்ந்து வந்திருந்தன. இந்த அணிகள் ஆடுகின்ற வீரர்கள் எல்லா கழகங்களிலும் முன்னணி வீரர்களாக இருந்தார்கள். அதுபோல் அணிகளாக ஒன்று சேர்ந்து ஆடும் போதும் இவர்களது பலம் பயங்கரமாக வெளிப்படுது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணி தன்னுடைய பலத்தை ஏற்கனவே தகுதிகான் சுற்றுப் போட்டிகளிலும் காண்பித்திருந்தது. நட்புறவு ரீதியிலான போட்டிகளிலும் மிகச்சிறப்பாக ஆடியிருந்தது. அதுபோல் அவர்களது வீரர்களும் கழக அணிகளுக்கு மிகச்சிறப்பான முறையில் ஆடியிருந்தார்கள். எனவேதான் அர்ஜென்டினாவுக்கு 3ஆம் இடத்தை கொடுத்திருந்தார்கள். எனக்கு அது ஆச்சரியம். காரணம், FIFA தரப்படத்தில் இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது அர்ஜென்டினா 1ஆம் இடத்துக்கு வந்துவிட்டது. எனவே அர்ஜென்டினாவை முதல் 2 இடங்களில் வைத்திருக்காமல் 3ஆம் இடத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று. ஆனால் முதல் சுற்று ஆட்டங்களில் அர்ஜென்டினா, மெக்சிகோ மற்றும் பிரான்ஸ் ஆகிய 3 அணிகள் மாத்திரமே 3 போட்டிகளையும் வந்து உள்ளே வந்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த வாய்ப்புகள் யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன போன்ற கணிப்புகளில் ஒரு சில மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. 1ஆம் இடத்தை பிரான்சுக்கு வழங்குகின்றார்கள், 2ஆம் இடத்தை அர்ஜென்டினாவுக்கு இப்போது வழங்கியிருக்கிறார்கள், 3ஆம் இடத்தில் ஸ்பெயினோடு இங்கிலாந்துக்கும் சமமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கான காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் கடந்து வரப்போன்ற பாதைகள். பிரான்சும் அர்ஜென்டினாவும் ஸ்பெயின், இங்கிலாந்து போன்ற அணிகளும் தங்களது வழியை இலகுபடுத்திக் கொண்டன. அவர்கள் 1ஆம் இடத்தை தத்தம் பிரிவுகளில் பெற்றுக்கொண்ட காரணத்தால் அவருக்கு ஓரளவு மற்ற அணிகளோடு ஒப்பிடும்போது இலகுவான அணிகள் அடுத்தடுத்த சுற்றுகளில் கிடைப்பதான ஏற்பாடு. இது உண்மையில் FIFA தந்திருக்கின்ற மிகச்சிறப்பான வரைவு. தங்களது பிரிவுகளை வெற்றுக்கொண்டு அதிகமான புள்ளிகளை பெறுகின்ற அணிகளுக்கு அப்படியான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது அவசியம். எனவே முதல் 4 இடங்களில் இந்த அணிகள் இருக்க 5ஆம் இடத்தில் போர்ச்சுகலுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த 4 அணிகளை விட போர்ச்சுகலுக்கான வாய்ப்பு ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கிறது. அவரது கணிப்பின் அடிப்படையில் போர்ச்சுகல் 1ஆம் சுற்றில் தட்டு தடமாறி தங்கள் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்து தான் உள்ளே வந்திருக்கிறது. பிரேசில் இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது வாய்ப்பு குறைவாக இருந்த அணிகளில் ஒன்றாக இருந்தது. இப்போது போர்ச்சுகல் அடுத்த இடத்தில் பிரேசில் இருக்கிறது. பிரேசிலை தொடர்ந்து நெதர்லாந்துக்கு பிறகுதான் ஜெர்மனிக்கு பிறகு இம்முறை உலகக்கிண போட்டிகளை நடத்துகின்ற ஐக்கிய அமெரிக்காவுக்கு அதிக வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். அது உண்மையில் மிகச்சிறப்பான ஒரு விடயம் தான். அமெரிக்கா இதுவரைக்கும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்கிறது. தங்களது அணியின் தலைவர் புரிசிக் இல்லாமலே அவர்கள் மிகச்சிறப்பாக பெரும்பாலான ஆட்டங்களை ஆடியிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பிறகு கொலம்பியா மற்றும் நோர்வே ஆகிய அணிகளுக்கு சரிசமமான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. கொலம்பியா அணி தன்னுடைய ஒற்றுமையான திறமையின் அடிப்படையில் முன்னேறி வருகின்றது. அதுபோல நோர்வே அணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாங்கள் இந்த காணொலியில் இதற்கு முதல் பேசியது தான். இதற்கு பிறகு பெல்ஜியம், பிறகு ஜப்பான், மெக்சிகோ, மொரோக்கோ ஆகிய அணிகளுக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பு. அதுக்கு பிறகு சுவிட்சர்லாந்து. வாய்ப்புகள் குறைவான அணிகளாக ஏனைய அணிகள் வருகின்றன. கனடா, குரோஷியா, செனகல் ஆகிய அணிகளுக்கு 100க்கு 1 என்ற மிக குறைவான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சரி, இங்கிலாந்தின் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது? இப்போது இங்கிலாந்தின் சூப்பர் கம்ப்யூட்டர் என்ன சொல்கிறது என்று பார்க்கலாம். இந்த உலகக்கிணம் ஆரம்பிக்கும் போது சூப்பர் கம்ப்யூட்டர் ஸ்பெயினுக்கு முதலான வாய்ப்பை கொடுத்திருந்தது. பல பேரும் ஆச்சரியப்படும் விதமாக பிரான்ஸை அவர்கள் 2ஆம் இடத்துக்கு தரமறக்கி இருந்தார்கள். இம்முறையும் பிரான்ஸ் உலகக்கிண இறுதியில் வந்து தோற்கும். கடந்த 2022 கட்டார் உலகக்கிணம் போல. ஆனால் கடந்த முறை அவர்கள் அர்ஜென்டினாவிடம் தோற்றார்கள். இம்முறை ஸ்பெயின் அணியிடம் தோற்பார்கள் என்று சொல்லியிருந்தது. 3ஆம் இடத்தை இங்கிலாந்துக்கு, 4ஆம் இடத்தை அர்ஜென்டினாவுக்கு வழங்கியிருந்தது. இப்போது இந்த முதல் சுற்று ஆட்டங்களுக்கு பிறகு அவர்கள் பிரான்ஸுக்கு 1ஆம் இடத்தை கொடுத்து, அர்ஜென்டினாவுக்கு 2ஆம் இடத்தை கொடுத்து, இங்கிலாந்துக்கு 4ஆம் இடத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஸ்பெயின் இப்பொழுது 3ஆம் இடத்தில்.
முதல் சுற்று ஆட்டங்களின் பெறுபவர்களின் அடிப்படையில் சூப்பர் கம்ப்யூட்டரின் கணிப்பு இப்படியாக இருப்பதாக சொல்லியிருக்கிறது. அதுபோல பிரான்சின் பாதை கொஞ்சம் கடினமானது. எனவே வென்று வந்தால் அவர்கள் இம்முறை உலக கிண்ணத்தை தூக்காமல் செல்ல மாட்டார்கள் என்பதுதான் அவர்கள் சொல்கின்ற ஒரு விடயம். அர்ஜென்டினா இப்போது அல்ஜீரியா, ஆஸ்திரியா, ஜோர்டன் ஆகிய அணிகளை கடந்து வந்திருக்கிறது. அடுத்த போட்டியில் கேப் வெர்ட் தீவுகளை சந்திக்க போகிறது. அதுக்கு அடுத்த போட்டியில் அவர்கள் ஆஸ்திரேலியா இல்லாவிட்டால் எகிப்தை சந்திப்பார்கள். ஆனால் பிரான்ஸ் அணியை பொறுத்தவரையில் அவர்கள் சந்திக்க போகின்ற பாதை கிலியன் எம்பாப்பேயின் தலைமையிலான அணிக்கு கொஞ்சம் சிக்கலான ஒரு பாதை என்று சொல்லி அது கணிக்கிறது. அதிலே ஐரோப்பாவைச் சேர்ந்த மிகச்சிறந்த அணிகள் சில அகப்பட போகின்றன. பிரான்ஸ் அடுத்த சுற்றிலே, அதாவது 32 அணிகள் மோதுகின்ற சுற்றிலே அவர்கள் சந்திக்க போவது ஸ்பெயினை. அதைத் தொடர்ந்து அவர்கள் சந்திக்க போகின்ற அணிகளாக ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து, ஸ்பெயின் போன்ற அணிகள் இருக்க போகின்றன. எனவே இதுதான் அவர்கள் கடக்கக்கூடிய சிக்கலான பாதையாக இருப்பதால் வாய்ப்பை குறைவாக இப்போது சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கிறது. உங்களது கணிப்பு என்ன? எந்த அணிக்கு இம்முறை உலகக்கிண்ண கிடைக்கும்? எந்த அணிகள் அரையிறுதி நோக்கி முன்னேறும்? இப்போதைக்கு நீங்கள் முன்கூட்டியே கணிப்பதாக இருந்தால் இந்த 32 அணிகள் மோதுகின்ற இந்த பட்டியல் நான் ஏற்கனவே திரையிலே தந்திருக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து 16 அணிகள், அடுத்த 16 அணிகளவை, அதுக்கு பிறகு வரப்போகிற 8 அணிகளவை என்று சொல்லி உங்கள் கணிப்புகளில் சொல்லுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்க போது நாளைய தினம் இடம்பெறுகின்ற போட்டிகளை பற்றிய விவரங்களோடு நாளை மறுதினம் இடம்பெற போகின்ற போட்டிகளின் முழுமையான பட்டியலையும் அதற்கான சில சிறப்பு தகவல்களையும் கொண்டு வருகிறேன். உலகக்கிண்ண போட்டிகளை என்னோடு சேர்ந்து ரசித்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் AR Vilotion ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றிகள்.